பாண்டிச்சேரியில் மோடிஜி அவர்கள் வந்தோன்னா மக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். மக்கள் ஏங்க பாசம்னாலே மோடி தாங்க. மோடினாலே பாசம் தான். இன்றைக்கி அன்பு அவர் காட்டுற அன்பு இருக்குது பாருங்க, அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. பாண்டிச்சேரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும், மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகலாம் பட்டையை அடிச்சுக்கிறாங்க, எலெக்ஷன் வந்தால் பட்டையை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே எங்களை பட்டை ஓட்டு வேணாம், இந்துக்களை ஓட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாடகார வேலைலாம் வச்சுக்காதீங்க, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி எடப்பாடி கூட்டணி கண்டிப்பாக வரும். பாண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஏ கூட்டணி ரங்கசாமி அண்ணா, நமச்சா அண்ணா, மார்டின் அண்ணன் டீம் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கணும். மக்கள் தெளிவாக இருங்க. ஏங்க ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் அடிமையா? ஒரு குடும்பத்தை அடிமையா? தமிழ்நாட்டில் நான் கேட்குற குடும்பத்தை நீ அடிமையா? குடும்பத்தை அடிமையாகவே இருக்காதீங்க. மோடிஜி வந்தாருன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு நீங்கள் பிரதமர் ஆகலாம், யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம். பல நாட்டில் போர் நடக்குது, இஸ்ரேல் ஈரானை அடிச்சுக்கிறானு மாஞ்சிக்கிறானுவா. மோடிஜி அவர்கள் ஃபோன் பண்ணோன்னா அந்த கப்பலை ஏதோ ஒரு அந்த சந்தில் எவனுமே விட மாட்டேனுங்கிறான். ஈரானுக்காரன் சொல்கிறான் இந்தியா கப்பலை விட்டுருங்க, மோடி கோவப்படப்படும். அப்போ அந்த அளவுக்கு இந்தியாவோட மதிப்பு தாங்க. பிராண்டுனாலே மோடி தான், மோடினாலே பிராண்டு தான், உலகனாலே மோடி தான், மோடினாலே உலகம் தான். மோடிக்கு மிஞ்சினது இந்தியா தான், இந்தியாவே மோடி தாங்க. இந்தியாவை தூக்கி நிறுத்துறான்னா மோடிக்கு நம்ம பெரிய நன்றி கடனாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாற்றிக்கின்னு குடும்ப ஆட்சியை போய் அடிமையாக இருக்காதீங்க. மோடிஜி வாழ்க.